ஓம் நமச்சிவாய சிவாய நமய நம சிவம சிவாய நமய நமசி நமச்சிவாய. ஜோதிடம் என்னும் தெய்வீக கலையை எனக்கு கற்றுத்தந்த எனது குருமார்கள், எனது முன்னோர்கள், எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி எல்லாம் உள்ள ஈசனின் பேரொருளால் அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து ஓம் நமச்சிவாய். நான் இன்னைக்கு இந்த பதிவு பண்ண போறதே ஒரு தாயின் கண்ணீர் தான். ஒரு தாயோட கண்ணீரை தான் இந்த பதிவிட போறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாய் இந்த விஷயத்த தயவு செஞ்சு நீங்க உங்களோட சேனல்ல நீங்க போடுங்கன்னு சொல்லியே என்கிட்ட சொல்றாங்க. போடுங்க, நிறைய பேத்துக்கு அது தெரியட்டும் அப்படின்னே சொல்றாங்க. அப்போ அந்த தாயோட மனவேதனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பாருங்க. இந்த ஜாதகதாரர் அதாவது 2/4/2025 அன்று அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த அம்மா என்கிட்ட வராங்க. அதுக்கு முன்னமே அவங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டாங்க. நான் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். உங்க 2ஆம் தேதி வரும்போது அவருடைய சகோதரர் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரவங்க அதுக்கு முன்னமே நான் அந்த பையனோட டேட் ஆஃப் பர்த், டைம் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். டேட் ஆஃப் பர்த், டைம், எந்த ஊர், இது மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதை அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வரும்போது ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்தாங்க. வந்ததும் அந்த பையனோட வயது என்ன தெரியுங்களா? 38 வயது முடிஞ்சு 39 வயது நடக்குது. 38 வயது முடிஞ்சு 1 மாதம் 27 நாள். அவங்க 2ஆம் தேதி என்கிட்ட வந்து பார்த்த அன்னைக்கு இந்த தாய் கேட்ட ஒரு வார்த்தை, எனது மகனுக்கு இனிமேல், என்னோட பையனுக்கு இனிமேல் திருமணம்ன்றது நடக்காதுங்களா அப்படின்னு தான் முதல் வார்த்தை கேட்டார். நான் சொன்னது, உங்களோட பையனோட ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணிட்டேங்கம்மா, கொஞ்சம் அமைதியாயிருங்க. இந்த ஜாதகத்துக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தோட இதை சைடில் நான் இந்த இடத்துல போடுவேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த ஜாதகத்தை அந்த தாய் வந்து தயவு செஞ்சு இந்த ஜாதகத்தை போடுங்க, முடிஞ்சா என்னோட ஃபோன் நம்பரையே போடுங்கன்ற. என்னோட ஃபோன் நம்பரே அதில் நீங்கள் பதிவு பண்ணுங்க அந்த ஜாதகத்திலேயே. எனக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறவங்கள்ட்ட நான் பேச தயார், நான் சொல்ல தயாருன்றாங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்குறது, உங்களோட பையனோட ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா. அடுத்தது, உங்கள் பையனுக்கு திருமணம் நடக்காது, திருமண வாழ்க்கையில் கலஸ்தர தோஷம் இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னா. அதே போல் உங்கள் பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாக்கா உங்கள் பையனுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டேன். இது எல்லாமே சொல்லிட்டாங்க. இதுக்கு எங்கெங்கம்மா நீங்கள் பரிகாரம் பண்ணேன்னு கேட்டப்போ அந்த தாய் சொல்கிறதுக்கு, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி கண்ணு கலங்கிட்டாங்க. கண்ணு கலங்கிட்டு என்ன சொல்கிறாங்க, நான் போய் பார்த்த இடத்துலலாம் இந்த வார்த்தையை தான் இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னாங்க. இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை வாங்கி இப்படி பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு பீட ஜாதகம், இதை தூக்கிட்டு போங்க, இதுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது அப்படின்னு தூக்கி எறிஞ்சாங்க என்னோட பையனோட ஜாதகத்தை. நான் அதை பார்த்து நான் கண்ணீர் விட்டேன். அத்தனை பேருக்கு முன்னாடி என் பையனோட ஜாதகத்தை, பல பேர் உட்கார்ந்துருக்காங்க, என் பையனோட ஜாதகத்தை அவங்க தூக்கி போடும்போது எனக்கு அவ்வளோ மனவேதனையாக இருந்தது. ஆனால் ஒரு சில ஜாதகத்தை பார்க்கக்கூடியவங்கள்ட்ட நான் போனப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த ஜாதகம் வந்துமா தோஷம் உள்ள ஜாதகம், பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற வார்த்தை தான் சொன்னாங்க. சரி, எனக்கு எதை தின்னா பித்தம் தெளின்னு நினச்சிக்கிட்டு நான் என் பையனுக்கு பரிகாரத்துக்கு நான் சம்மந்தம் தெரிவித்து பார்த்தீங்கன்னாக்கா, பரிகாரத்துக்கு கேட்கும்போது அவங்க சொன்ன தொகை ஒரு இடத்துல 20,000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல 8,000 ரூபா கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல 15,000 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்படியே அவங்களோட கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு பரிகாரத்துக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்குல இருந்து இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 10 வருடமா பார்த்துட்டு இருக்காங்க. 28 வயதுல இருந்து இந்த பரிகாரத்துக்கு பணம் கட்டி ஒவ்வொருத்தட்டையா பார்த்து நான் சொன்னது 50,000 ரூபான்றது சும்மா ஒரு கம்மியா சொல்றேன். அந்த தாய் சொன்னது பயங்கரம், லட்சக்கணக்கில் சொல்றாங்க. இதை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு தெரியல. எதுக்கு இத்தனை பேரோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க? வாழ போறீங்களா நீங்களாம்? என்னை எத்தனை ஜோதிடர்களாலும் திட்டட்டும்,
என்னை நேரடியாக கூட எனக்கு ஃபோன் போட்டு திட்டுறேன். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு பின்னாடி ஈசனின் பாதத்தை என் தலையில் சுமந்து உட்கார்ந்துருக்கிறேன் நான். எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆனால் ஒரு தாயின் ஒரு அதாவது பிள்ளைகள் பெற்றவங்களோட மைனஸ், அதாவது அவங்களோட மைனஸ் வீக்னஸ் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நெத்தியடியே அடிச்சு அவங்கள்ட்ட பணம் பிடுங்குறீங்க பாருங்க. பண பேய்களாக பணம் பிடுங்குறீங்க பாருங்க. இந்த பாவத்தை நீங்க எந்த ஜென்மம் எடுத்தாலும் கழுவ முடியாது. நான் வந்து ஒரு வாக்குசமா விட்டாலும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அதை பத்திலாம் நான் கவலையே படுறதில்லை. எனக்கு இதை பத்தி கொஞ்சம் கூட அச்சமோ ஒரு உறுத்தலோ இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தாய் அழுத கண்ணீருக்கு நான் இங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அப்ப அந்த தாயிட்ட சொல்றேன், இந்த பையனுக்கு அதெல்லாம் தோஷம்லாம் கிடையாதுமா, இந்த பையனுக்கு திருமணம் நடக்கும். இல்லைங்கய்யா, எந்த ஜோதிட சரி வரன் அமையுதுன்ட்டு பார்த்தா இந்த வரன் அமையிற இடத்துல போய் பொருத்தம் பார்த்துட்டு நாங்க சரின்னு சொன்னோம்னா எங்களுக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த பெண் வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா எங்க ஜோதிடர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எங்க ஜோதிடர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்படியே கொண்டு வந்துட்டு நான் கடந்த 10 வருடமா இதனால ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். என்னோட உடல் சூழ்நிலை, நான் 65 வயது முதியவர். என்னோட உடல் சூழ்நிலை என்னால என் பிள்ளைய நான் இருக்கும்போதே ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும், செஞ்சு வச்சிடணும் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோட வந்தேன். அதுக்கு தான் உங்களை தேடி வந்தேன். உங்களுக்கு யாருமா என் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி, இல்லைங்கய்யா, சமீப காலமாக உங்களோட யூடியூப் சேனலில் நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு தான் நான் நேரடியாகவே வரணும். நீங்கள் ஏமா உட முடியாதவங்க வரீங்க, எனக்கு கூட ஃபோன்லேயே கேட்க வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபோன்லேயும் ஒரு சில பேர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். அவங்க வந்து கேள்வியெல்லாம் பதில் சொல்கிறது கிடையாது. கரூர்லேயே ஒருத்தவங்கள்ட்ட நான் பார்த்துருக்கேன். அவங்க கேள்விகளுக்கு நம்மளாம் கேட்க முடியாது. நம்ம ஜாதகத்தை கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அந்த ஜாதகத்தை பற்றினது பேசி ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க வாட்ஸ்அப்புக்கு. நாம் அதை கேட்டுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படி? இதுதாங்க ஏன் நடக்குது, அதுக்கு 1500 நான் ஃபீஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இது என்ன, இது நீங்கள் வாங்கிக்கோங்க, கட்டணம் எவ்வளோ வாங்குறீங்களோ அது உங்களோட சாமர்த்தியம், அது உங்களோட திறமை. நீங்கள் 50 ரூபா வாங்குங்க, சும்மா பாருங்க, 5000 வாங்க, 10,000 வாங்க, அது உங்களோட திறமை. அதுலலாம் நம்ம தலையிடுறதுக்கு வேலை கிடையாது. ஆனால் பரிகாரன்ற பேரில் அவங்கள்ட்ட பணம் பறிக்கிறதும், அதே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசின ஆடியோ ஒரு நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடுறது, இது எந்த விதத்தில் சாத்தியம்ன்றது எனக்கு தெரியல. அந்த பையனோட டேட் ஆஃப் பர்த் நான் சொல்லிடுறேன், ஆனால் பேர் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் பிறந்த ஊரை மட்டும் மாற்றி தான் சொல்லுவேன். அந்த பையனுக்கு திருப்பி திருமண வாழ்க்கை அந்த அம்மா ஆனால் சொன்னாங்க, இல்லை போடுங்க, என் பையன் பேரை போடுங்க, இந்த ஊர்ல பிறந்தாருன்னு போடுங்க, என் நம்பரை போடுங்கன்றாங்க. ஆனா இது நாம செய்யறதுக்கு அந்த தொழிலுக்கு ஒரு தர்மம்னு வேணும். அந்த தர்மத்தை காப்பாத்துறது என்னோட முன்னோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. எனக்கெல்லாம் என் முன்னோர்கள் சொல்லி, இளம் வயதில் ஜோதிடம், யாருக்கும் ஜாதகம் பார்க்காத உன்னோட இளம் வயதில் நீ ஜாதகம் பார்க்காத, அதற்குன்னு உனக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். அப்போ நீ வந்து கத்துக்கோ, அது வரைக்கும் நீ எல்லாத்தையும் கத்துவா, அதுக்கப்புறம் நீ வந்து பலன் சொல்ல போ, அது வரைக்கும் போகாத. நான் பல வருடமா பலன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் மாற்றம் இல்லை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனோட பிறந்த தேதியாகப்பட்டது 5, இந்த மாதத்தை வேணா நம்ம விட்டுருவோம், 1987 பிறந்தவர், 5ஆம் தேதி. சரி பரவாயில்ல, 5/2/1987 பிறந்தவர் ஜாதகர். அவர் பிறந்த நேரமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா 1:15 PM. அவர் பிறந்த ஊர் நான் மாத்தியே சொல்லிடுறேன், குமாரபாளையம்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, குமாரபாளையம். ஏன்னா அவங்க கரூர்காரவங்க, ஆனால் பிறந்தது வேற ஊர்ல, நான் குமாரபாளையம்னு சொல்றேன். இந்த ஜாதகதாரருக்கான கட்டங்கள் இங்கே நான் வந்து இதுலேயும் பதிவுலையும் காட்டுறேன். இந்த ஜாதகதாரருக்கு ராசியாகப்பட்டது மேச ராசி, பரணி நட்சத்திரம், லக்னமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகரின் லக்னம் ரிஷப லக்னம். அந்த கிரக அடைவுகள்லாம் பாருங்க, லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது அடிச்சுட்டாங்க. இந்த ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 கட்டத்தை பார்த்துட்டு ஜோதிடர்கள் சொன்ன விஷயம். இது எந்த ஜோதிடர் கோவப்பட்டாலும் அதை பற்றிலாம் நான் இங்கே கவலையெல்லாம் பட மாட்டேன். நான் எங்கேயும் போய் யார் பின்னாடி தொங்கிட்டு நிற்கிறாள் நான் கிடையாது. எனக்கு அதை பற்றி அவசியமும் இல்லை. அதனால நான் பயம் அறியாத ஆள்னா, அதனால அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஒன்று வச்சுக்கோங்க, ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது. உடனே அந்த ஜாதகத்தை பாட்டு, இது புத்திர பாக்கியத்துக்கு லாய்க்கு இல்லாத ஜாதகம். ஒரு ஜோதிடர் தூக்கி இப்படி போட்டிருக்காரு ஜாதகத்தை, இதுக்கு புத்திர பாக்கியமே கிடையாது, இந்த ஜாதகத்தை எடுத்துறீங்க வந்து பலன் கேட்க வந்திருக்க, போமா
அப்படின்னு இருக்க. அடுத்தது லக்னத்துக்கு 7ல் சனி பகவான், அதாவது ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடமான மேசத்தில் சனி பகவான். ஐயா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்க. அது பார்க்காத உங்களோட விருப்பம், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா பாருங்க. உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையில எல்லாரும் விளையாடுறத வந்து நம்ம இப்படிதான் தடை செய்யணும்னு நினைச்சா பாருங்க, இல்லைன்னா போங்க, கடந்து போங்க. அதை பத்தி நமக்கு ஒண்ணு, இந்த வீடியோவை நீங்க கடந்து போகலாம். அதுல எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வரைக்கும் இந்த வீடியோல யாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு அதெல்லாம் சொன்ன கிடையாது. என்னோட வேலை பதிவு பண்ணணும்னு எனக்கு ஈசன் கட்டளை இட்டாரு, நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில், ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்துல சனி பகவான், 8ஆம் இடத்தில் சுக்கிரன், லக்னாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் புதன், லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு, அதுலயே செவ்வாய் ராகு. 7ஆம் இடத்ததி ராகுவால் பீடிக்கப்பட்டிருக்காருன்ட்டு என்ன செஞ்சுட்டாங்க, 7ல் சனி இருக்கு, இந்த பையனுக்கு தாரதோஷம். அது என்னங்க செய்யணும் சார் தாரதோஷத்துக்கு? அதுக்கு ஒரு ஆலயம் கரூர்ல சொல்லியிருக்காங்க, அங்க போய் இந்த அம்மா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20,000 கட்டி பரிகாரம் செஞ்சிருக்காங்க. எத்தனை வருஷமா நடந்திருக்கு பாருங்க, 10 வருஷமா. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவரோட ஜாதகத்துல அதாவது கிரகங்கள் நிற்கக்கூடிய சாரத்தை நான் சொல்லிக்கிட்டே வந்துடுறேன். லக்னாதிபதி நிற்கக்கூடிய சார புள்ளியாகப்பட்டது சந்திரனின் ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், புரியுதுங்களா? லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னாக்கா கேது நிற்கக்கூடியது சந்திரனின் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி நிற்கக்கூடியது கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் நிற்பது கேதுவின் மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம், 2ஆம் நட்சத்திரமும் கிடையாது. இதே நேரத்துல சூரியன் நிற்கக்கூடிய லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனின் திருவோண நட்சத்திரத்துல. இதுல பாருங்க, லக்ன புள்ளியும் பாருங்க, கேதுவையும் பாருங்க, சூரியனையும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சந்திரன் வளர்பிறையை நோக்கி போய்கிட்டு இருக்கிற சந்திரன், அதாவது சுக்லபட்ச அஷ்டமி திதியை நோக்கி போயின்னு இருக்கிற சந்திர பகவானோட நட்சத்திர சாரத்துல இந்த கிரகங்கள் நிக்குது. 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் காரக பாவனாஸ்தி, தகப்பன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு வழிவகைகளும் விதி விளக்குகளும் இருக்கு. இதுல சந்திரனின் வளர்பிறை சந்திரனின் திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் நிற்கிறாரு 4ஆம் பாதத்தில். லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் புதன் பகவான், சதயம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் தனது சொந்த சாரமான பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நிற்கிறார். லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் ராகுவும் கேதுவும் ரேவதி நட்சத்திரம் 3-4 பாதத்துல நிக்கிறாங்க. எந்த கிரகமுமே இங்க பாருங்க கண்டாந்தர நட்சத்திரத்திலையும் கிடையாது, மிருத்யு பாகையிலையும் கிடையாது. மிருத்யு பாகையிலையும் எந்த கிரகமுமே இதுல வரல. நான் இந்த ஜாதகத்தை, ஏன்னா இங்க நான் போட்டிருக்க கட்டத்தை வந்து நான் காட்ட முடியாது. இதுல நான் சில நுணுக்கம்லாம் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என் குருநாதர், நான் ஒரு நுணுக்கம்லாம் நான் கண்டுபிடிக்கல, என் குருநாதர்கள் எனக்கு என் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. நான் என்னத்தையும் புதுசாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆணித்தனமா அடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, இதுதான் அப்படின்னு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஜாதகத்துக்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, லக்னத்துல 5ல் கேது இருக்குதுன்னாக்கா, குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது கெடல, அப்ப புத்திர பாக்கியம் கொடுத்துருவாரு, புரியுதுங்களா? குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறாரு, அப்போ கலஸ்தர தோஷம் அந்த இடத்துல இல்ல. குரு பார்வை சுபர் பார்வை இருக்கும்போது அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னாக்கா தோஷம் இருந்தாலும் அடிபட்டு போயிரும், பலம் பொருந்திய இடமாயிரும். அவங்க நல்லபடியா திருமண வாழ்க்கையில இருப்பாங்கன்றதை எடுத்துக்கணும். இந்த ஜாதகத்துக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, 8ல் சுக்கிரன் இருக்காரு, 6ஆம் இடத்துக்கு 8ல் பேர், 6ஆம் இடத்துக்கு 8ல் போயிருந்தேன்னா கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடு ராஜாவனு நீங்க தானே பாட்டெல்லாம் பாடுறீங்க. நான் இங்க பாட்டெல்லாம் பாட மாட்டேன், நான் கிரகத்தோட வலிமை மட்டும் சொல்லிட்டு போயிருவேன். 6ஆம் இடத்துக்கு 8ல் போயிருந்தாக்கா ஒன்றும் கெடுதல் கிடையாது. தசாவெல்லாம் இப்போ வரல அவருக்கு, 6ஆம் இடத்துக்கு தசாவோ இதெல்லாம் எதுவுமே வரல. ஆனா இவருக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் இருக்க சூரியன் பாத்தீங்கன்னாக்கா, இவரோட ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். புதன் பகவான் 2க்கும் 5க்கும் தனஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் வாக்குஸ்தானத்துக்கும் பூர்வ புண்ணிய நுண்ணறிவு காதல் குலதெய்வம் முற்பிறவி
புத்திரம் எல்லாத்தையும் சொல்லக்கூடத்துக்கு அதிபதியான 2-5க்கு அதிபதி புதன் பகவான் கேந்திரம் ஏறி 10ஆம் இடத்தில் பலம் பொருந்தி தான் இருக்காரு. ஒன்னும் கெட்டு போகல. நண்பரோட வீட்டுல இருக்காரு. அவர் ஒன்னும் கெட்டலாம் போகல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுக்கு காரக பாவனை அஸ்தின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியனையும் சிம்மத்தையும் சனி பகவான் பார்த்தோட விளைவையும் நான் இந்த இதுல பதிவுல சொல்லிடுறேன். அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துக்கு குருவோட போய் சேர்ந்துட்டார்ல. 7ஆம் இடத்துக்கு புதனுடன் பாத்தீங்கன்னாக்கா இருக்காரு அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு குருவோட இருக்காரு. குருவோட வீட்டுல ஆட்சி பெற்ற குருவோட வீட்டுல இருக்காரு. அப்போ குருவுடன் சேர்ந்த கிரகங்கள், குருவின் பார்வை பெற்ற கிரகங்கள், குருவின் சாரத்தில் நின்ற கிரகங்கள், இது எதுவுமே பாதிக்காது. அப்போ குருவின் சாரத்தில் நிக்கிற கிரகம் குருவே நிக்குது. அப்போ தன் சுய காலில் பலம் பொருந்தி தான் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு கூட சேர்ந்திருக்க கிரகம்லாம் அவர் ஒண்ணுமே கெடுக்க மாட்டார். அவங்களெல்லாம் அவர் வாழ வைப்பார். குரு பார்த்த இடத்த வாழ வச்சிருவார். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா 7ஆம் இடத்து அதிபதியும் தான் கூட வச்சுக்கிட்டாரு. இந்த பையனுக்கு நடக்கக்கூடியது தசா ராகு தசா. தசாநாதனையும் கூட வச்சுக்கிட்டாரு. அடுத்தது சனி பகவானையும் பார்த்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்க கவனமா இருந்துக்குன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்தையும் கட்டுப்படுத்திட்டாரு. புரியுதுங்களா? ஒரு இருள் கிரகத்தை ஒளி கிரகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த இடம் அடிபட்டு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கும். ஒரு இருட்டான அறையில ஒத்த தீக்குச்ச கொடுத்தனா கூட அந்த ரூம் வெளிச்சமாயிடும். அந்த அறையே வெளிச்சம் வந்துடும். அப்படிங்கிறப்போ அந்த குரு பார்வை கெடல. சரி, 5ஆம் இடத்தில் கேது இருக்காரு. கேது இருந்தா என்ன? கேது நிக்கக்கூடியது வளர்வெளி சந்திரன் சாரத்தில், அதாவது பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் பாதத்துல அஸ்தம் 4ஆம் பாதத்தில் நிக்கிறது. என்ன கெட்டு போச்சுன்னு கேட்கிறேன். கெட்டு போகலையே. அப்ப அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு உண்டு தானே. குழந்தை பிறப்புன்னா ஜாதகத்துக்கு ஏன் இந்த மாதிரி போய் வந்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி அவங்களுக்கு திருமண வாழ்வை ஜோதிடர்கள் ஏன் கெடுக்குறீங்க? எத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியலையே. இது பல பேரோட இன்னல்களை வந்து நீங்க எடுத்து உங்களோட தோல்ல சுமக்குறீங்க. இது பாரம் தாங்காம நீங்க தடுமாறி யார் பரிகாரம் சொல்லி பணம் பறிக்கிறீங்களோ அத்தனை பேரும் சொல்றேன், நீங்க பாரம் தாங்காமல் தடுமாறி விழும்போது உங்களை கரம் கொடுத்து தூக்க கடவுள் கூட வரமாட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. கரம் கொடுத்து தூக்க கடவுள் கூட வரமாட்டார். நீங்க அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சே ஆகும். அதை மாற்றவே முடியாது. என் குருநாதர்களும் என் முன்னோர்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, எந்த ஒரு ஜாதகதாரருக்கும் பரிகாரம் என்று பணம் வாங்காதுன்னு சொல்லியிருக்கான். பரிகாரமா? கோவில்ல தீப வழிபாடு. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்ன அரசன் கட்டின அத்தனை ஆலயம் சும்மா கட்டி வச்சு போனீங்க. சும்மா கட்டி வச்சுப்பாங்க. அந்த கோவில்கள்ல இருக்க ஒரு பாறையும் உங்களால தூக்க முடியுமா? அவ்வளவு பெரிய கல்லை வச்சு பெரிய மதில் சூறாட்டம் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னைக்கு இருக்க ஜேசிபி அது இதுன்னு வச்சுட்டு இயந்திரத்தை வச்சு செஞ்சிடலாம். ஆனா அன்னைக்கு எப்படி இந்த கண்ணெல்லாம் வச்சு அவங்க எவ்வளவு பெரிய கோவிலை கட்டினாங்க? அப்ப அதுக்கு எவ்வளவு ஒரு பெரிய சக்தி உண்டுன்னு தெரியுமா? இதெல்லாம் புரியாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலய வழிபாடுக்கு போகிறதுக்கு வழி சொல்லாம வரக்கூடியவர்களின் அதாவது அவங்களோட பயத்தை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்க நினைக்கும் போது பாவத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறீங்க. வாங்கிய கரங்கள் எண்ணிக்கைன்னு முடங்க போகுது. அப்போ நீங்க சிந்திச்சாலும் உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பையனோட ஜாதகம் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணிட்டு, அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசுறேன். அப்ப ராகு தசா நடக்குது. இந்த ஜாதகத்தை நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பாருங்க எடுத்து வச்சிருக்கிறேன். இதுதான் என்னோட புக்கு. எல்லாமே ஃபுல்லாவே எல்லாரோட பயோடாட்டா இருக்குனால அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு. ராகு தசாவில் ராகு புத்தி போகுது. ராகு தசை ஆரம்பிச்சது 22/9/2022 இருந்து 4/6/2040 வரைக்கும் இவங்களுக்கு ராகு தசா நடக்குது. ஆமா, ராகு தசா நடக்குது. ராகு தசாவில் ராகு புத்தி ஆகப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு 22/9/2022 இருந்து 4/6/2025 வரைக்கும் ராகு தசா நடக்குது. இப்ப இவங்க என்ன கேட்கறாங்க, இல்ல அடுத்தாப்புல வர தசா புத்தி எல்லாம் சரியில்லைங்க. என்ன சரியில்லை? தசா புத்தி 8ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல போய் பாத்தீங்கன்னா பலமா இருக்காரு, ஆட்சி பெற்றிருக்காரு. புத்தி வந்தா என்ன நடந்துற போது? அவங்க என்ன கேட்கறாங்க, ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடாத தசா வருதாம்ல, அதனால என் பிள்ளையோட வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமா அப்படின்னு. வராது, வராதுங்க. ஏன்னா அந்த அதிபதி இந்த ரிஷப லக்னத்துக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் அவரோட வீட்டுல போய் பாத்தீங்கன்னா சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் இடத்துல லக்னத்திலேயே லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 6க்கு அதிபதியும் லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க கெடுக்க மாட்டார். பயம் இல்லை, ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, இவருக்கு 11ஆம் இடத்துல இருந்து இப்ப தசா நடத்துது. 11ஆம் இடத்துல ராகுவும் இருக்காரு, குருவோட வீட்டுல இருக்காரு.
அடுத்தது வரப்போது 8ஆம் இடத்து 11ஆம் இடத்துல புத்தி நடத்த போகிறாரு. அவருக்கு நடக்கக்கூடிய அந்தரமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்தரம். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பையனோட வயது கடந்து போயிட்டு இந்த பையனுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்கனாக்கா, கலஸ்தர தோஷம் இருக்குன்னு அதுக்கு பரிகாரம் செஞ்சா மாறாது. அதுக்கான இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாறுபட்ட திருமணம்னு ஒண்ணு இருக்கு. அதை தாங்கம்மா செய்யணும். ஐயா அப்படிலாம் யாரும் எங்கள்கிட்ட சொல்லலைங்க, எனக்கு புரியல அப்படின்னு. நான் சொன்னேன், ஒண்ணு கணவனை இழந்தனா கணவன் இருக்க மாட்டாங்க, அவங்க விதவை. அது அதே நேரத்துல அவங்களுக்கு புத்திரம் இல்லாத ஒரு இதா பாருங்க. அதே நேரத்துல விவாகரத்து பெற்று திருமணமாகி விவாகரத்து பெற்று இருக்கவங்க அது மாதிரி இருக்காங்கன்னா, வயது குறைந்த நபராக இருந்தால் இது போல திருமணம் பண்ணுங்க. நான் சொன்ன பரிகாரம் தான். வயது குறைந்த, அதாவது இவருக்கு 38 வயது முடிஞ்சு, ஆமா 38 வயது முடிஞ்சு 39 வயது நடக்குது. வயதில் குறைந்த நபரை இவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு மணப்பெண் அப்படின்னாக்க, இது போல ஒரு குறைபாடு உள்ள மணப்பெண்ணை திருமணம் பண்ணி வைங்க அப்படின்ற. இல்ல எங்க பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணமும் இது வரைக்கும் நடந்திருக்க கூடாது, என் பையன் மாதிரியே திருமணம் ஆகாத ஒரு வரன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க பையனை விட ஒரு நாள் மூத்த பொண்ணா இருக்கட்டும், ஒரு நாள் மூத்த பொண்ணா இருந்தா போதும். அப்படியே இல்லையா, அந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் பிறந்த மணி நேரமாவது பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் அந்த பெண்ணு மூத்த பெண்ணா இருக்கட்டும். அப்போ வயதில் மூத்த பெண்ணை 11ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னாக்கா 2வது திருமணத்தை குறிக்கக்கூடியது மாதிரி வருதுனாலும், அது வந்து என்ன மூத்த அப்படின்னு சொல்லி உடன்பிறப்ப சொல்லக்கூடியது சொல்ல இடமாக இருந்தாலும், இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்தில் அங்க போய் இருக்கிறதுனால மூத்த வயது உடைய ஒரு மணப்பெண்ணை திருமணம் பண்ணி வைங்க. அதாவது திருமணமே ஆகாத பெண்ணாக இருந்தால் மூத்த வயதுடைய மணப்பெண்ணை திருமணம் முடிச்சு வைங்க. இந்த பையனுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு நீங்க பரிகாரமாக எங்கேயும் போக வேண்டாம். அதுக்கு நீங்க பரிகாரம்ன்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமேஸ்வரத்துல போய் கடல் நீர் ஆடுங்க. கடல் நீர் ஆடுனா அங்க போய் நீங்க ராமேஸ்வரம் கடற்கரையில போய் எந்தவித பரிகாரம் பண்ண வேண்டாம். 48 முறை கடல்ல மூழ்கி எழுந்துருங்க. அங்க இருக்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தா அதன் பின்பகுதியை தொட்டு வணங்குங்க. அதன் வாழ்வு உங்க மீது படட்டும்னு சொல்றேன். அடுத்தது உங்களுக்கு சொன்ன பரிகாரமா, அது முடிச்சதற்கு பிறகு நீங்க உடை மாற்றிக்கொண்டு நேரா ராமநாத சுவாமிக்கு, அதே ராமேஸ்வரத்துல இருக்க சிவன் கோவில், அந்த கோவிலுக்கு போய் கடல்ல குளிச்சுட்டு கோவில்ல போய் சிவனை வழிபடுங்க. வழிபட்டுட்டு பர்வதவர்த்தினி தாயாருக்கு, அங்க இருக்க அம்பாளுக்கு ஒரு 1/2 கிலோ தாளம்பு குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதே நேரத்துல 9 நெய் தீபம் போடுங்க அந்த அம்மன் சன்னதியில. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கோவிலை வலம் வரும்போது நடராஜர் சன்னதி இருக்கு. அந்த நடராஜர் சன்னதியின் உள்பகுதியில் பதஞ்சலி சித்தரின் ஜீவ சமாதி இருக்கு. இங்க போய் உங்க பையனை உட்கார்ந்து ஒரு 1/4 மணி நேரம், அதாவது ஒரு நாளிகை இருக்கணும், 24 நிமிடமாவது ஒரு தியானம் பண்ணணும். அந்த தியானத்துக்கு அப்பதான் அந்த சக்தி கிடைக்கும். அப்போ ஒரு நாளிகையாவது உங்க பையனை 24 நிமிடமாவது உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்லுங்க. தியானம் பண்ணி வெளியே வந்ததற்கு பிறகு அங்க வெளியில யாரேனும் ஒரு 5 நபர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்க. இந்த பாக்ஸ்ல கண்டெய்னர்ல போட்டு விற்பாங்க பாருங்க, அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. அதெல்லாம் யாரும் சாப்பிட்றது கிடையாது. கண்டெய்னர் 30 ரூபா 40 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறீங்கன்னா திருப்பி உங்கள்கிட்ட வாங்குறவங்க அதை அவங்கள்ட்டே கொடுத்துட்டு 10 ரூபா குறைச்சி மீதி காசு வாங்கிக்கிறாங்க. நாம உணவு உண்ணதான் கொடுக்குறோம். அதனால நீங்க அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா காசு திருப்பி வாங்க முடியாத கடைன்னு இருக்கு. நான் அந்த கடையை விளம்பரப்படுத்த முடியாதுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். உங்களுக்கு காலையிலேயே பூஜை முடிஞ்சு நீங்க வெளியே வந்துடுறீங்களா, ஒரு 4 இட்லி ஒரு வடையை வச்சு ஒரு 5 பேருக்கு வாங்கி கொடுங்க. இதை செய்யுங்க. இது வருடம் ஒரு முறை போய் செஞ்சுட்டு வாங்க. குழந்தை பிறந்ததற்கு பிறகும் சரி, குழந்தையும் தாயும் தகப்பனும் சேர்ந்து ஒரு முறை போயிட்டு வாங்க அந்த புத்திர தோஷத்துக்கு, கடல் நீராடுறதுக்கு. திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு திருமணம் முடிஞ்சிடும், கண்டிப்பா முடியும்ன்றதையும் சொல்லியிருக்கேன். அதுக்கான காலங்களும் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 4/6/2025க்கு பிறகு இந்த பையனுக்கு, அதாவது 15/2/2026க்குள்ள பாத்தீங்கன்னாக்கா திருமண அமைப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம். அதுல துல்லியமான காலம்னு சொல்றது எப்போன்னு கேட்டீங்கன்னா 4/9/2025 இருந்து 11/9/2025க்குள்ள, 11/9/2025க்குள்ள நான் தேதியவே குறிச்சுதான் கொடுத்துருக்கேன். இந்த தேதி இங்கேயும் சொல்றேன். இது எதை வச்சு இந்த தேதி எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோச்சார கிரகங்கள் அப்ப எங்க வருது,
அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ராகு தசாவில், குரு புத்தியில், குரு அந்தரத்தில், செவ்வாய் சூட்சமத்தில், சுக்கிர அந்தரம், இது போல கலஸ்தரக்காரகன் அந்தரம், இது போல நிறைய கடிதம் இருக்கு. இவ்வளதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது போல இருக்கக்கூடியதிலும் கோச்சார கிரகங்கள் 7ஆம் இடத்தை எந்த கிரகங்கள் தசாபுத்தி அந்தரத்தில் உள்ள கிரகங்கள் அந்த நேரத்துல தொடுதோ அதோட கணிதத்தை வச்சு நம்ம அவங்கள்ட்ட சொல்லியாச்சு. அந்த தாய் ஒரே வார்த்தை சொன்னா, என் பையனுக்கு நல்லபடியா திருமணம் முடிஞ்சிரும்னு உங்க வாயில சொல்லிட்டீங்க. திருமணம் முடிஞ்சிடறதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு என்ன கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த தாய்கிட்ட நான் சொன்ன வார்த்தை, நீங்க தான் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னு கேட்குறீங்க, இந்த மாதிரி யார்ட்டையும் கேட்காதீங்க. இல்லைங்கய்யா, உங்களோட வார்த்தைக்காக நான் கேட்குறேன், எனக்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா எழுதுவதற்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். என்னங்க என் பேனான்றீங்க? அது போதும் தாய், போங்க, நல்லபடியா சந்தோஷமா பையனுக்கு திருமணம் முடிஞ்சதும் உங்க பேரனோ பேத்தி அவங்கள எடுத்து கொஞ்சுவீங்க. அந்த காலத்துல வாங்க, அந்த பையனுக்கும் நான் ஜாதகம், அந்த குழந்தைக்கும் நான் ஜாதகம் எழுதி தரேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல நம்பிக்கை என்னத்தங்க சொல்ல முடியும்? இறைவன் சொல்றாரு, நாம செய்யறோம். நாமெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஈசனுக்கு கீழே வேலை செய்ய வந்த அடிமைகள். ஜோதிடர்கள் அத்தனை பேருமே ஈசனுக்கு கீழே வேலை செய்ய வந்த அடிமைகள். அவங்க என்ன எவ்வளவு நாள் நம்ம இந்த ஜோடன்ற பெரிய தெய்வீக கலையில நம்மளை பயணிக்க வைக்கிறாங்களோ அவ்வளவு நாள் நம்ம பயணிச்சுதான் ஆகணும். அவர் எப்போ உன் வேலை முடிஞ்சிருச்சு வந்துடுறான்னு சொல்றாரு, அப்ப நான் போயிடுவேன். அது வரைக்கும் இந்த ஜோதிட கலைக்காக நான் பாத்தீங்கன்னாக்கா என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். அது எத்தனை பேருக்கான இன்னல்கள் இருந்தாலும் துடைக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம் செய்வோம். இந்த இதை பதிவுல நான் இவ்வளவு தெளிவான இவ்வளவு தைரியமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னிடம் பார்த்த ஜோதிடம் பார்த்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர். அவங்க அத்தனை பேர் ஜாதகமும் என்கிட்ட நோட்டா 200 பேப்பரா வச்சிருப்பேன். 200 ஜாதகம் உள்ள ஒரு நோட்டா வச்சிருப்பேன். அந்த நோட்டுகளை இந்த பாருங்க, 200 பேப்பர் உள்ள ஒரு நோட்டா வச்சிருப்பேன். அந்த நோட்டுங்களை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். அப்போ அத்தனை ஆயிரம் பேருமே என்கிட்ட பார்த்து யாருக்கிட்ட கேட்டாலுமே சரி, அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, இது வரைக்கும் நான் அவர்கிட்ட போய் பரிகாரம் நீங்க போய் பண்ணணும், இதுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்டதில்லைன்ற வார்த்தை தான் வரும். பரிகாரம் பண்ணாதீங்க நான் சொல்லியே அனுப்பியிருக்கேன். இப்பயும் இந்த தாய்க்கு சொல்றது அதுதான், தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, திருமணம் நல்லபடியா முடிஞ்சிடும். இந்த பையனுக்கு வேற எதுவும் விஷயம்லாம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் நான் அதையும் சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனுக்கு நீங்க திருமணம் பார்க்கும்போது ஒரு இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க. சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய பாகை அளவாகப்பட்டது 45 டிகிரி 45 கலையில இருக்கு. அதுவும் இதுக்கு ஒரு காரணம். இதுக்கும் நான் வழிபாடு சொல்லியிருக்கேன். அவங்கள்ட்ட கோவில் சொல்லியிருக்கேன், இந்த கோவிலுக்கு இது மாதிரி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, திருமண அமைப்புங்கிற இந்த பையனுக்கு நிச்சயம் நடக்கும். அந்த சூரியன் சுக்கிரன் பாகை அளவை தயவு செஞ்சு பார்த்து திருமணம் பண்ணுங்க. அப்போதான் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்களோட தாம்பத்திய சுகத்துக்கு தடை இல்லாமல் இருக்கும். ஒருத்தர் ஆர்வப்படும் போது இன்னொருத்தருக்கு ஆர்வ குறைபாடு இல்லாம அந்த ஈசன் அவங்களுக்கு நல்லது செய்வாரு. அதனால புத்திர பாக்கியத்துக்கோ தாம்பத்திய சுகத்துக்கோ குறைபாடு இல்லாம எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். அதனால அவங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாம அவங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் ஈசன்கிட்ட வேண்டது போல இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருமே திருமணமாகாத அத்தனை பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, நீங்களும் என்னுடன் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். நான் ஈசன்கிட்ட வேண்டுறேன், சரி இவர் வேண்டதுபடி நாமளும் அவருக்கு அந்த குழந்தைகளுக்காக நாமளும் வேண்டுவோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த குழந்தைகளோட வாழ்க்கையில நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்பட எல்லாம் உள்ள ஈசனை வணங்கி அவரது பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த பதிவோட விளக்கத்தை தயவு செஞ்சு மற்றவங்கள்ட்ட பகிருங்க. இது மாதிரிலாம் கிடையாதான். அதாவது நீங்க சொல்லிருங்க, என்னைய தான் அறிமுகப்படுத்தணும்ல, இது மாதிரி பரிகாரம்ன்றதை செய்ய வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க என்னை விளம்பரப்படுத்தலாம் வேண்டாம். நான் சொன்னதா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. சுய விளம்பரம் எனக்கு என்னைக்குமே பிடிக்கிறது கிடையாது. அதனால நீங்க அவங்களுக்கு புரிய வைங்க, இதை பார்க்குறவங்க புரிய வைங்க. பரிகாரம் தேவையில்லையே, ஆலை வழிபாடே போதும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்றது இவங்க கூமுட்டன்னு சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா அவங்களுக்கு காசு முக்கியம். யாரை அடிச்சு உலையில போடலாம்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் முக்கியம். அந்த பணத்தை பறிக்கிற நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் என்னைக்கும் பக்கபலமாக இருக்க போவதில்லை. நான் யாரு கூட இங்கே கூட்டு வச்சுக்கிட்டுலாம் இங்கே எதையும் செய்யறதெல்லாம் இல்லைங்க. ஜோதிடருக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்யோன்யத்தை வளர்த்துக்குவோம்.
நல்லவங்களா இருந்தா நான் கூட நான் போய் வளர்த்துக்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பணம் பறிக்கிற மாதிரி இருந்தா நான் அந்த இடத்துக்கு வரணும் எனக்கு அவசியமே கிடையாது. அதனால என்னோட வேலை எனக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழியில நான் போயிட்டு இருக்கேன். நல்லபடியா ஈசன் என்னை வச்சிருக்காரு. எனக்கு எந்த குறையும் கொடுக்கல. எல்லாம் உள்ள ஈசனின் அருளோடு பேரருளோடு என்றென்றும் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க